ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டான சப்பாத்திக்கு ஒயிட் குருமா தாங்க பார்க்க போகிறோம். வெள்ளை குருமா நல்ல அந்த மழை டைமுக்கு சுட சுட சப்பாத்தி இந்த குருமா வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இது எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சுக்கிறட்டும். இதில் வந்து கல்பாசி போடணும்னா போட்டுக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு நல்லா பொரியட்டும். அதோட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் வந்து 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். உப்பு எதுவுமே சேர்க்க வேணாங்க. உப்பு எதுக்குமே சேர்க்காம சும்மா வதக்கி விடுங்க. இது வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுருக்குது. இந்த டைமில் நான் வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். காரம் வந்து பச்சை மிளகா மட்டும்தாங்க, ஏன்னா அதில் மசாலாத்தூள் சேர்க்க மாட்டோம். அதனால் வந்துட்டு நான் வந்து ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வந்து தேங்காயெலாம் அரைச்சி போடுவோம் பச்சை மிளகா, அதனால் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தி காரம் ஆயிடாமல். இப்போ பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் காயெல்லாம் சேர்த்துக்கிடலாம். நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி 3மே சேர்த்துருக்கேன். பட்டாணி வந்து பச்சை பட்டாணி, காஞ்ச பட்டாணி இல்லை. காஞ்ச பட்டாணி போடுறீங்க அப்படின்னா முன்னாடியே நைட்டே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சேர்த்துக்கோங்க. இதுலேயே வந்துட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். அதையும் வந்து இந்த கேரட் சைஸ்லேயே குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, தோல்லாம் சீவிட்டு. காலிஃப்ளவர் வேணும்னா சேர்த்துக்கிடலாம். காலிஃப்ளவரும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் வந்து ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் எடுத்து போட்டுக்கோங்க, காலிஃப்ளவர் சேர்க்குறதுனா. அதுக்கப்புறமேட்டு ஒரு தக்காளியை இந்த மாதிரி ஓரளவுக்கு பெரிய சைஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் வந்து லைட்டாக இடிச்சிட்டு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டை. அது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு இந்த அளவுக்கு மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த காய் வந்து நல்லா வேக வச்சிடணும். நல்லா வெந்து வரட்டும். அதனால் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி தேவையில்லை. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ இதுக்கு நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்கிறலாங்க. தேங்காய் வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவி சேர்க்குறதுனால சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களோட விருப்பம் தான், 2-3 பச்சை மிளகா வேணுனாலும் சேர்த்துக்கோங்க, உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் ஓரளவுக்கு வற்றி காய் வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. கேரட் எடுத்து அமுத்தி பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருக்குதான்னுட்டு. ரொம்ப வெந்திருக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு 3/4 பதம் வெந்துட்டால் போதும். இப்போ அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவெல்லாம் சேர்த்துக்கிடலாம். கேரட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், வெந்திருக்கா என்னன்ட்டு. பட்டாணி வந்துட்டு சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. கேரட்டு மட்டும் ஓரளவுக்கு 3/4 பதம் வரைக்கும் நல்லா வெந்துடணும், ஏன்னா அடுத்து தேங்காய் ஊற்றி கொதிக்கும் போது ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிடலாம்.
உருளைக்கிழங்கு சேர்த்திங்க அப்படின்னா தேங்காயோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுவே நல்ல திக்னஸ் கொடுக்கும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருங்க. உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா மஞ்சத்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் ஒயிட் குருமானா வெள்ளை வெள்ளையன்னு தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணும் அப்படின்னா லைட்டாக வேணால் சேர்த்துக்கோங்க. லைட்டாக அந்த ஃப்ளேவருக்காக வேணால் சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு காய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தேன். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவிட்டு இது வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த டைமில் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் இல்லைங்க, மல்லித்தூள். நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கொதித்து வரும்போது. அதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு வந்து மஞ்சத்தூள் வேணும் அப்படின்னா இந்த டைமில் லைட்டாக மஞ்சத்தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உப்புலாம் பார்த்துட்டு செக் பண்ணுங்கள். பத்தலை அப்படின்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. இங்கே காய் எல்லாமே அதிகமாக போட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. உருளைக்கிழங்கு போட்டுறீங்க அப்படின்னா தேங்காயோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா கொதிக்கணுங்க. இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா கொதித்து தேங்காயோட பச்சை வாசனைலாம் போயிருச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் கடலை மாவு இருந்துச்சு அப்படின்னா கடலை மாவு லைட்டாக கரைச்சிட்டு தண்ணியில் ஊற்றி நல்லா கரைச்சிட்டு இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. நல்லா திக்னஸ் கொடுக்கும். நான் வந்துட்டு இதில் ஊற்றுறதுக்கு மறந்துட்டேன் வீடியோ எடுக்கும்போது. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. 1 ஸ்பூன் போதும் கடலை மாவு ஊற்றி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட சுட சுட சப்பாத்தியும் நம்மளோட ஒயிட் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்பாத்தியோட வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு டைம் ஃபுல் வீடியோவாக போடுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching. Bye.